கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் வழியா இருக்கிறாரு, சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாரு. அவரை இல்லாமல் ஆண்டவரிடத்துல நம்ம போகவே முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு பரலோகத்துக்கு போகணுன்ட்டு நிறையா பேர் ஏதேதோ வழியெல்லாம் தேடிட்டு போகிறாங்க. இதுதான் வழி போல் நினச்சிட்டு போகிறாங்க. பட் அது வழி கிடையாது, அது அகலமான வழி. அது நேராக நரகத்துக்கு கொண்டு போகுதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை அறியும்படிக்கு தேடுங்க, யார் மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு தேடுங்க. இதுதான் நான் சேலஞ்சாக சொல்லுவேன். தேடுங்க, கட்டாயமாக ஆண்டவர் வெளிப்பாடாவார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அந்த இடத்துல நான் தான் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு இந்த வேதத்தை கொடுத்து இதை வச்சு நீ தேடு அப்படின்னு சொன்னார். இதை பிடிச்சிட்டு இதை தேடினவங்க நிறைய பேர் 99.9% கண்டடைஞ்சிட்டாங்க. ஏன்னா வேதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு, தேடுங்கள் கண்டடைவீர்கள். கண்டடைஞ்சவங்க எல்லாம் தொடப்பட்டவங்க, அவங்கெல்லாம் நீதிமான் ஆயிட்டாங்க, இயேசுவோட ரத்தத்தால் கழுவப்பட்டு ரெடி, ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா இயேசு அல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறது சத்தியம் சொல்லுது. இயேசுவை நம்ம உலகத்துக்கு எதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சார்னா, இவர் தேவகுமாரன், இவரை பார்த்துக்கோ, இவர் செய்கிற அற்புதங்கள்லாம் பார்த்துக்கோ. எந்த மனுஷனும் செய்யாத அற்புதங்களும் அதிசயங்களும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் அப்படிங்கிற மிரக்கிள்ஸ் எல்லாம், ஆண்டவர் கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் எல்லாம் செய்கிற தெய்வம் இயேசு. இவர்கிட்ட வந்தால் அத்தனை மிரக்கிள்ஸும் நம்மளும் அனுபவிக்கலாம், மற்றவங்களுக்கு நம்மளும் செய்யலாம். ஹல்லேலூயா. அவர் நாமத்தினால நம்ம செய்யலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயற்கையை பார்த்து அவர் சொல்கிறாரு, இறையாதே அமைதலாக இருன்னு சொல்கிறாரு. அந்த கடலும் காற்றும் கொந்தளிச்சிட்டு வந்ததெல்லாம் அமைதியாயிடுச்சு. இயற்கை அவருக்கு கீழ்ப்படியுது. இன்னும் எல்லா வியாதிகளுக்கும் இயேசுவோடைய ரத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது சுகம் கிடைக்குது. அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணும்போது அவர் விடுதலை கொடுக்குறாரு. மென்டலாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கலாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும், ஒரு பிரேக் டவுனாலும் ஆண்டவராகி இயேசு அவர் தான் வழி, வேறு வழியே இல்லை. இதுவே வழி, இதில் நடவுங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த வழி தான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிற வழி. ரொம்ப நேரோ ரோடு, அது நேரோவாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பேர் தான் அதை கண்டு கொண்டு போகிறாங்க. உள்ள நிறையா பேர் விசாலமான ஒரு வழியாக போகிறாங்க. அது நரகத்துக்கு நேராக கொண்டு போகுது. கர்த்தர் ஜீசஸ் இஸ் அ ஹோலி காட். ஹி வாண்ட்ஸ் அஸ் டு பிகம் ஹோலி. அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்துல இருந்தும் அவர் தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல கடவுளாக தான் இருக்கார். ஹல்லேலூயா. அவர் சத்தியமூர்த்தி. அவர் சொன்னது அப்படியே நடக்கும் பாருங்க. வேதத்தில் ஒரு வார்த்தை கூட கீழே விழலை. இன்னைக்கு வரைக்கும் ஈரான் ஈராக்கில் வார் வந்துருச்சா, இஸ்ரேலில் வார் வந்திருக்கா, இது எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுனாமி வருதா, எர்த்குவேக் வருதா, கடைசி காலங்களில் இதெல்லாம் வரும், நீங்கள் கலங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லா காரியமும் நடக்கவிருக்கிற காரியங்கள் எல்லாமே வேதத்தில் ரெக்கார்டாக இருக்குது. அதை 2000 வருஷத்துக்கு முன்பாகவே கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்து, இதை வாசிட்டு இதை கண்டுபிடிச்சிக்கோ, என்ன தேடு நீ கண்டடைவாயின்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் தான் வழியும் சத்தியமுமா இருக்கிறார். சத்தியம், அவர் சொல்கிறது சத்தியம், அவர் சொல்கிறது சத்தியம். அதை நம்பணும். அதை விசுவாசி நம்புறவனுக்கு வாழ்வு இருக்குது, அவனுக்கு ஜீவன் இருக்குது. அதனால தான் அவர் அடுத்ததாக சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவன் ஜீவனை கண்டுபிடிச்சிருவான். ஜீவிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு டெய்லி ப்ராப்ளம்ஸுக்கு எல்லாத்துக்குமே பைபிளில் ஆன்சர்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நாங்கள் நிறைய கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை, கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு விடுவிக்கும்படிக்கு, பிசாசுடைய கரங்கள்லேருந்து விடுவித்து பாதுகாக்கும்படிக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்க வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்க தான் செய்யுது. கர்த்தர் நல்லவர். அவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை நமக்காக செய்கிற தெய்வம். அவரை அல்லாமல் வேறு யாரும் இல்லை. இந்த உலகத்தில் இருந்து நம்ம போகும்போது பரலோகத்துக்கு தேவன் இடத்துல போகணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம என்ன உத்தியோகம் பார்த்தோம், நம்ம என்ன குடும்பத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் அவர் பார்க்க போகிறதில்ல. நீ இயேசுவோட ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கியா, நீ நீதிமானா, அதுதான் உன் பேர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்குதா, அப்படின்னா நீ ஜீவனுக்குள்ளவா. உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா.
நம்ம எல்லாமே அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தான் உலகத்தில் நம்ம மனுஷர்களாக பிறந்திருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கறதுக்காக. இந்த உலகத்தை விட்டு நம்ம எங்கே போகிறோன்னா பரலோகத்துக்கு தான் போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. நரகத்துக்காக நம்ம வாழலை, நரகத்துக்கு போகிறதுக்காக நம்ம வாழ்க்கையில் கெட்டதும் கேடுள்ளதும் மோசமானதும் மற்றவங்களுக்கு பிரச்சனை கொண்டு கொடுக்குறவங்களாகவும் கொலை இதெல்லாம் ரொம்ப ரசித்து செய்கிறவங்களுக்கெல்லாம் நரகம்தான், நிச்சயமாக நரகம்தான், 100% நரகம். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இதெல்லாம் செய்யாமல் ஆண்டவரே கதின்னு இருக்கிறோமா, எங்களுக்கு நிச்சயமாக பரலோகம். அல்லேலூயா. 2 தான் இருக்குது, நன்மை தீமை, கெட்டது நல்லது. ஆண்டவர் சாத்தான். சாத்தானின் வழிகளில் போயிட்டு சாத்தான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சாத்தானை நம்பி போகிறவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்காது, யமன் தான். ஆனால் இயேசுவை நம்பி வரவங்க எல்லாரும் நிச்சயமாக புது வாழ்வு அடைந்து அவங்க மோட்சத்துக்கு போகிறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு நித்திய வாழ்வு இருக்குது. ஹல்லேலூயா. நித்தியமாக இயேசுவோட வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தெய்வமே, இந்த அருமையான வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. நீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வார்த்தை எங்களுக்கு மிகுந்த சத்துவத்தை உண்டு பண்ணதாக இருக்குது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. உங்களை இல்லாமல் வேறு யாருமே இங்கே மீட்பும் ரட்சிப்பும் கொடுக்கறதுக்கு வேறு தெய்வம் இல்லை. நீங்கள் இந்த உலகத்துக்கு அதுக்காக தான் வந்தீங்க. ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, வியாதியிலேருந்து, வருத்தத்திலேருந்து மீட்டு அவனை உம்மண்டை சேர்த்து கொள்றதுக்காகவே வந்தீங்கப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும், விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.